நீலகிரி மாவட்டம் கடந்த 3 நாட்களாக கண்காணித்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பார்த்தோம்னாக்க கணக்கில் வராத பணம் ரூபாய் 15,72,450 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பா பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டம் வனப்பகுதிகளாக இருக்கிற மாவட்டமாக உள்ளது. இந்த வனப்பகுதியில் சாலையில் வனத்துறை பாதுகாப்புடன் பறக்கும் படையினர், தேர்தல் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. இதனிடையே தேர்தல் பறக்கும் படையினர் முக்கிய சோதனை சாவடிகளில், முக்கிய சாலைகள் வழியாக சந்திப்புகளில் தீவிர சோதனைகள் நடத்தி வருகின்றனர். இதில் உரிய ஆவணங்கள் இன்றி அதிகாரிகள் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என சோதனை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்ததில் தலைக்குண்டா, கக்கநல்லா, குஞ்சப்பண்ணை சோதனை சாவடிகளில் இன்று சுமார் அதாவது இதுல கணக்கில் வராத பணங்கள் ஏதாவது கொண்டு வரப்பட்டுள்ளதா, அதாவது பரிசு பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பா பார்த்தோம் இந்த பகுதி கேரளா, கர்நாடகா பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டு வருகின்றனர். தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யப்படுகின்ற பணத்தை மாவட்ட தேர்தல் நடத்த அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு கருவூலத்தில் இதனிடையே வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பார்த்தோம்னாக்க தேர்தல் அதிகாரியான திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் காவல் கண்காணிப்பாளரும் பேருந்துகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளிடத்தை சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் இருபுறமாக சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.